ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் வில்ஸ் கேமிங் ஒய்டி. ஏஎம்டி ரைசான் ப்ராசர் போட்டிருக்கோம் 9000 சீரீஸில். க்ரூஷியல் எஸ்எஸ்டி போட்டிருக்கோம். கோர்சர் ரேம் அண்ட் எம்எஸ்ஐ மதர் போர்டு போட்டிருக்கோம். கூலர் வந்து டீப் கூல் 360 கூலர் போட்டிருக்கோம். எம்எஸ்ஐ கிராஃபிக் கார்டு 5070 Ti, ஆர்ஜிபி கிராஃபிக் கார்டு. இது ரேமும் ஆர்ஜிபி தான். ஸோ மோஸ்ட்லி கேபினட்டும் ஆர்ஜிபி தான் போட்டிருக்கோம். இப்போ ப்ராசர் ஃபிட் பண்ணிக்கலாம் மதர் போர்டில். ஏஎம்டி சாக்கெட் இது 9000 சீரீஸில். வெஞ்சன்ஸ் ரேம், கோர்சர் வெஞ்சன்ஸ் ரேமு, ஆர்ஜிபி ரேம். இது எப்போயுமே எஸ்எஸ்டி மாட்டுறதுக்கு முன்னாடி எஸ்எஸ்டியோட ஹீட் சிங்கில் இந்த கவர் ரிமூவ் பண்ணிடணும். மதர் போர்டு அந்த ஹீட் சிங்க் கவர் ரிமூவ் பண்ணிவிட்டு மேலே இது பண்ணிடணும், போட்டுடணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு எஸ்எஸ்டி வந்து ஓரளவுக்கு கூலிங்காக வைக்கும். இந்த தெர்மல் பேடோட ஹீட் சிங் எது கொடுக்குறாங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் த டைமில் எஸ்எஸ்டி ஹீட் ஆகும்போது இது வந்து கொஞ்சம் ஹீட்டை கம்மி பண்ணி கொடுக்கும் உங்களுக்கு. அதனால தான் இந்த தெர்மல் பேடோடு கொடுக்கறது. எம்எஸ்ஐயில் எஸ்எம்பிஎஸ் போட்டிருக்கோம். ஹார்ட் டிஸ்க் 850 வாட்ஸ் எஸ்எம்பிஎஸ் போட்டிருக்கோம். ஃபுல்லி மாடலர் தான், கோல்டு தான் இது எஸ்எம்பிஎஸ். கரெக்டாக எந்தெந்த கேபிள் தேவைப்படுதோ அந்த கேபிள் மட்டும் எடுத்து கனெக்ட் பண்ணிக்கிட்டால் போதும். கேபினட் வந்து கூலர் மாஸ்டரில் 520 மெஷ் கேபினெட்டு போட்டிருக்காது. மதர் போர்ட் ஃபிட் பண்ணிகிட்ருக்காங்க.
இப்போ எஸ்எம்பிஎஸ் ஃபிட் பண்ணிகிட்ருக்காங்க. டுவெண்ட்டி 4 பின் அண்டு 8 பின் சிபி பின்லாம் கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ சி டைப் கனெக்ட் பண்ணாங்க. கீழே வந்து யூஎஸ்பி 3.0 கனெக்ட் பண்ணியாச்சு. அடுத்து ஃப்ரண்ட்டு பேனல் பவர் பட்டனும் ஆடியோ இது மட்டும் கனெக்ட் பண்ணால் போதும். இப்போ எடுக்கிறது வந்து ஃப்ரண்ட் பேனல். ஸோ அது பவரு, ரீஸ்டார்ட் அண்ட் ஹார்ட் டிஸ்கோட இது மோஸ்ட்லி இந்த மாதிரி கேபினட்லலாம் வந்து ஹார்ட் டிஸ்க் லைட்ஸ் வந்து கொடுக்க மாட்டாங்க. பவர் பட்டன், எல்இடி ப்ளஸ் அண்ட் மைனஸ் மட்டும் கொடுத்துருவாங்க. ரீஸ்டார்ட்டும் உங்களுக்கு அந்த ஆர்ஜிபி கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு கொடுத்துருப்பாங்க. மோஸ்ட்லி இந்த மாதிரி பெரிய பெரிய மதர் போர்ட்ஸ்லாம் ஏஆர்ஜிபி போர்ட்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ சாஃப்ட்வேர் மூலியமாக கண்ட்ரோல் பண்ணும் ஒரு போர்டுக்கு ஏற்ற மாதிரி. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எம்எஸ்ஐ போர்டுனா மிஸ்டிக் லைட் வந்துடும். ஆஸ்ட்ராக் போர்டுனா உங்களுக்கு வந்து ஆஸ்ட்ராக்கோட சாஃப்ட்வேர் வந்துடும், ஆர்ஜிபி லைட்டு. ஜிகாபைட் சென்டர் ஒன்று வந்துடும். ஸோ ஒரு பிராண்டுக்கு ஏற்ற மாதிரி ஆசூஸ்க்குனா வந்து ஆர்மரி கிரியேட்டுன்னு சொல்லிட்டு வந்துடும் உங்களுக்கு. இப்போ ஹார்ட் டிஸ்க் ஃபிட் பண்ணிக்கலாம். டூ டிபி சீகேட் ஹார்ட் டிஸ்க் போட்டிருக்காங்க கஸ்டமர். போன வீடியோவில் பார்த்த மாதிரி தான் நம்ம பர்சன் வயரிங்லாம் பர்ஃபெக்டாக பண்ணிவிடுவாப்புலாம். நெக்ஸ்ட் என்னென்னா இந்த ஏஎம்டியோட கிளாம்ப் கழட்டிட்டு கூலரோட கிளாம்ப் வந்து இதில் ஆன் பண்ணணும்.
வந்து அந்த டீப் கூலரோட கிளாம்பை வந்து போட்டுட்ருக்காங்க. டீப் பூல் 360 கூலரும் இப்போ உள்ளே ஃபிட் பண்ணிடலாம். ஒரு பிராண்டுக்கு ஏற்ற மாதிரி தெர்மல் பேஸ்ட் அவங்களே தனியாக கொடுத்துருப்பாங்க. ஒரு பிராண்ட் வந்து தெர்மல் பேஸ்ட் ஆல்ரெடி அப்ளை பண்ணி கொடுத்துருப்பாங்க. டீப் கூல் என்னென்னா அவங்களே வந்து பேஸ்ட் அப்ளை பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ நம்ம ஜஸ்ட்டு மவுண்ட் பண்ணிட்டா போதும். MSI கிராஃபிக் கார்டு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பிசி பில் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ சிஸ்டம் ஆன் பண்ணியாச்சு. முடிஞ்ச அளவுக்கு லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு லென்த்து வீடியோ சீக்கிரமாக போட பார்க்குறேன். வாய்ஸ் ஓவர் எப்படி இருக்குன்னு தெரில, பிடிச்சிருக்கா அப்படிங்கலையான்னு தெரியல. இந்த வீடியோ வந்து போடுற மோட்டிவ் என்னென்னா எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும், உங்களுக்கும் அசம்பிள் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில்